பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டேன். ஆனால் இது வீட்டு வெத்தலைங்க, பெருசாக இருந்தது. அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. செம பெருசான வெத்தலை. அதனால் 6 வெத்தலை வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் சிம்பிளாக ஏற்றிருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு நேற்று வேறு எதுவும் பசங்களுக்கு எதுவும் செய்யலை. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஊரில் இல்லை, கொஞ்சம் பூ போட்டு கிச்சன் அடுப்பு ஓரமாக வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். என் வீட்டுக்காரர் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். சாமி பாட்டு ஓட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் வெளியில் பெருசாக என்னால் பூஜை பண்ண முடியல. ஏன்னா சின்ன பிளேஸு, எல்லாம் போவாங்க, காலில் விளக்கு இடிச்சிருமோ அப்படி சொல்லுவாங்க. அதனால் விளக்கு பெருசாக நான் வைக்க மாட்டேன். வெளியில் வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டுக்குது. என்னதான் இருந்தாலும் பழைய வீடு மாதிரி வர மாட்டேங்குதுங்க. வேறு என்ன பண்ணுறது? அந்த வீடு நல்லா எனக்கு சௌகரியமாக இருந்தது. வெளியில் கோலம் போட்டு நம்ம சொந்த வீடு மாதிரி இருந்துட்டு இந்த வீட்டுக்கு சரியான ஃபேஸ் பத்தலை. என்ன பண்ணுறது? சரி கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அப்படின்னு. இப்போ மார்னிங் விளாக் பார்க்கலாம். மார்னிங் நான் பொங்கல் தாளிச்சிருந்தேன். சரி என் வீட்டுக்கார் வெளில போகலான்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, பொங்கல் பசங்களுக்கு பொங்கல் தாளிக்க போகிறேன், கிளம்பலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்குவேன். சமமாக நெய் கலந்துக்குவேன். ஏன்னா நான் ஒரே நெய் மட்டும் போட்டு தாளிக்க மாட்டேன். எனக்கு பொங்கல் சீக்கிரம் கெட்டிடும். அது தண்ணியாக இருந்தது நல்லாயிருக்கும், கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஸ்பூன் எண்ணெய் பாதியும் நெய் பாதியும் சேர்த்து தான் தாளிப்பேன். இஞ்சி திருகி வச்சது, மிளகு இடித்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தான் நான் பொங்கல் தாளிப்பேன். தெரியாது, இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பொங்கல் தாளித்து கொடுத்துட்டு அப்புறம் பொண்ணு ரெடியாக நின்றுட்டா. பொங்கல் தாளிக்கிற வாசனை பார்த்துட்டு மம்மி காலையில் பொங்கல் ஆஃபீஸுக்கு நின்றுட்டா. தூங்கி எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டேன். என் பொண்ணு நல்லா தாளித்து கொடுத்துட்டு சட்னி, கரும்பு சட்னி அரைச்சிருந்தேன். தேங்காய், வேர்க்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் வச்சு ஒரு கரும்பு சட்னி அரைச்சிருந்தேன். நல்லா இருந்தது. அது கூட எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பொங்கல் தாளிக்கும் போது எனக்கு ஸ்டாண்டு கிடையாது, கையில் வச்சு தான் நான் செய்யணும். அதனால மொபைல் பிடிக்க முடியாதுல்ல. அதனால நான் கொட்டி கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொங்கல் தாளிச்சுனே ஒருத்தர் ஏந்திரிச்சு வந்துட்டார், தூங்கி ஏந்திச்சு வந்தாச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் காலைல என்ன டிஃபன் சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. பாய்.